உங்களே நீங்க பாக்குறீங்களே இந்த பெண்மணி பார்க்க ரொம்ப அழகா கியூட்டா இருக்கிறாங்கல்ல, ஆனா இது ஒரு AI. That was AI. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் உருவாயிருக்காங்க. ஆனா அவங்க யாருமே மனுஷங்க இல்லைங்க, எல்லாமே AI இன்ஃப்ளூயன்சர்ஸ். யார் இந்த AI இன்ஃப்ளூயன்சர்ஸ்? இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எப்படி இவங்க பண்றாங்க, இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இத்தனை நாளா பாத்தீங்கன்னா AI இன்ஃப்ளூயன்சர்ஸ் உருவாக்குறதுக்கு அது மாதிரிலாம் பல விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனா இப்ப எல்லாம் இருக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குங்க. ஏஐன்னு சொல்லாட்டி எனக்கே தெரியாது இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த AI வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன், நம்ம இந்த வயசானவங்களுக்கு தான் வந்துட்டு AI வீடியோஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும், மனுஷங்க மாதிரியே செய்து நமக்கெல்லாம் எப்படி இருந்தாலும் இதோட சின்ன சின்ன கிளிச் எல்லாம் வச்சு பாத்துரும் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. ஆனா இப்ப வர AI வீடியோஸ் எல்லாம் பார்த்தா என்னாலயே எதுன்னு கரெக்டா சொல்ல முடியலைங்க. இப்ப எப்படி இருக்குன்னா எது AI எது நிஜ வீடியோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எஸ்பெஷலி நான் வந்து இந்த வீடியோ பண்ணணும்னு நினைச்சதே வந்துட்டு இந்த போஸ்ட பார்த்ததுக்கு அப்புறமே தான். அசையாத மரம் ஒன்று இந்த பொண்ணு ஏஐ ஆமால. இந்த பொண்ணு ஏஐயா? என்ன நடக்குது? 1.25 லட்சம் கொண்ட பொண்ணு வந்துட்டு ஏஐ அக்கௌண்ட்டுக்குள்ள போனா 1,12,000 ஃபாலோவர்ஸ் கொண்ட ஒரு அக்கௌண்ட், தி ரியல் அனன்யா மாரிமுத்து. ஏன்னா எப்படிங்க இது ஏஐயா இருக்கு பாருங்க. வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு சார். ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். ஸ்டோரி எல்லாம் பாருங்க, அதாவது லிட்டரலா வந்துட்டு ஒரு மனுஷன் எப்படி வந்து ஜனவரி 31 வந்துட்டு இந்த மீமுக்கெல்லாம் வந்து ஸ்டோரி போடுவாங்க, அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்ல ஸ்டோரி இருக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இதெல்லாம் விடுங்க, போஸ்ட பாருங்க, என்னால நம்பவே முடியல இது ஏஐ தான். நீங்க பாருங்க, ஆனா ஏஐ நம்ப முடியாதுங்க, நம்ப முடியாதுங்க. கிடைச்சது பக்கா சான்ஸ்மா, தெரிஞ்சிட்டா தப்பா டான்ஸ்மா நடக்குமா ரன்னோடினா. இப்படிடா இது ஏஐ. இப்ப பார்த்தா கூட என்னால ஏஐ நம்ப முடியலங்க. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏஐன்னு சொல்லியும் எனக்கு வந்து இது ஏஐ தானா நம்ப முடிய மாட்டேங்குது. அப்படி இருக்கு. இதுல எப்படி ஏஐன்னு எதை கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான கியூட்டா இருக்கிற பொண்ணு வந்துட்டு அக்கௌண்ட்ல என்னென்ன வீடியோஸ் போடுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த அக்கௌண்ட்லயும் போட்டிருக்காங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஐ மீன் இந்த டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் போடுவாங்கல்ல அதே மாதிரி இந்த பொண்ணு போட்டிருக்கு. இது பொண்ணு இல்ல, சாரி ஏஐ அக்கௌண்ட் போட்டிருக்கு. நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். Flashback. பார்க்க ரொம்ப அழகா கியூட்டா இருக்கிறாங்கல்ல. உன் பேர் என்ன? ஜான். I can't believe. என்னால வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் வேணா இதுல நோட் பண்ண முடிஞ்சு. ஓகே, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு இதுல ஒரு விஷயம் தான் நான் சொல்ல முடிஞ்சு. யூஸ்வலா இந்த காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஐடி கார்டு எல்லாம் போட்டு தான் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த ஐடி கார்டு இருக்கு, ஐடி கார்டுல வந்துட்டு எதுவுமே இல்லையே. யூஸ்வலா பாத்தீங்கன்னா காலேஜ் டேக் போது இந்த காலேஜ் பேர்லாம் இங்க போட்டிருக்கும். காலேஜ் டேக் இருக்கு, ஆனா அந்த டேக்ல வந்துட்டு காலேஜ் பேர் போடல. இவ்வளவு டீட்டெயிலா நான் யோசிச்சாதான் வந்துட்டு இது வந்து ஏன்னு என்னால கண்டுபிடிக்க முடியுது. அப்போ என்னால வந்துட்டு 100% ஷாரா சொல்ல முடியல. அது என்னங்க பிரதர்னு கத்தி சொல்றீங்க, பாய் ஃப்ரெண்ட்னா கம்மியா சொல்றீங்க. அது எப்பவுமே பொண்ணுங்க பப்ளிக்ல பாய் ஃப்ரெண்ட் சொல்ல மாட்டேன். நம்ப முடியலையே. ஏன் கழட்டி விட்டு இன்னொருத்தன பிடிக்காதானே? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். இதுல என்னென்ன டிஃபரன்ஸ் வச்சு நீங்க ஏன்னு கண்டுபிடிக்க முடியும்னு நீங்க ஸ்பாட் பண்ண பாருங்க. என்னால ட்ரை பண்றேன், என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது அந்த ஒரு ஐடி கார்டு ஒரு விஷயம். வேற என்ன என்னால கண்டுபிடிக்க முடியுதுன்னு நான் பாக்குறேன். ஐ அம் நாட் ஷூர் என்னால கண்டுபிடிக்க முடியுமான்னு. வேற என்னென்ன க்ளூஸ் கிடைக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு வேற வந்துட்டு ஃபுல்லா எல்லா எஃபெக்ட்ஸையும் போட்டு வச்சிருக்கானா, அதனால வந்துட்டு கொஞ்சம் நேச்சுரலிஸ்டிக்காவும் இருக்கிற மாதிரி இருக்கு. பேர் என்ன? தளபதி. ஏங்க இந்த நர்வ்ஸ் கூட பாருங்க, அதே இடத்துல தான் இருக்கு. என்னால எப்படி இது ஏன்னு நான் கண்டுபிடிக்கிறது? பட் ஆனா எல்லாரும் மூஞ்சியும் அப்பப்போ கொஞ்சம் லைட்டா மாறிதான் இருக்கும். இமெயில் ப்ரோ சீரியஸ்லி என்னால வந்து ஃபிகர் அவுட்டே பண்ண முடியலங்க. உனக்கு அவ்வளவு சீன் இல்ல. டேய் அது பொண்ணே இல்லடா. ஆமா, அவ பொண்ணே இல்ல, என் தேவதை. கிரேசி. பண்ணிக்க மாட்டேன். நான் லுக். டேய் ஓ மை காட், இங்க பாரு. இதுல பாத்தீங்கன்னா ஐடி கார்டும் கரெக்ட்டா இருக்கு. இப்படி எல்லாம் இருந்தா எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? ஐயா
கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க. இருந்தாலும் அவங்க வந்து சூப்பரா பண்ணியிருக்கான். அதெல்லாம் வந்துட்டு குறைய சொல்ல முடியாது. எவன் பண்ணியிருக்கானோ பக்காவா பண்ணியிருக்கான். குட் ஜாப். இல்லாட்டி 25 போஸ்ட்ல வந்துட்டு 112 கேக் கொண்டு வரதுல சாதாரண விஷயம் இல்லை. இதுல வேற ஹைலைட்ஸ் வேற போட்டிருக்கான் பாருங்க. ஏங்க இது ஏன்னு சொன்னதுக்கு அப்புறமேலும் எனக்கு வந்துட்டு இப்ப கூட இது வந்து தானு டவுட்டா இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு, என்னால சொல்லவே முடியல. அடுத்து ஒரு பெண்மணியை காமிக்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 21 வயசு, தஞ்சாவூர்ல படிக்கிறாங்க. அதுவும் இல்லாம மெடிக்கல் பெண்மணி. பேரு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கீர்த்தூன். இதுவும் ஏமா அந்த அக்கௌண்ட் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீசென்ட்டா தான் வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஜான வீடியோஸா தான் இருக்கு. எதுக்குன்னு நான் சொல்றேன். How they see me in college versus Instagram. ஆனா இதுல பாத்தீங்கன்னா வந்து ஆப்வியஸ்லி சொல்லலாம், இதை பார்த்தாவே வந்து ஏன்னு ஈஸியா கொஞ்சம் ஃபிகர் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த அக்கௌண்ட்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட் பேர் என்ன மறந்துட்டேன், அனன்யா மாரிமுத்து. அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் ஃபேக்கா தான் இருக்கு. வைக்கிறத பார்த்தாவே தெரியுது இதெல்லாம் ஃபேக்கடா அப்படின்னு பார்த்தாவே தெரியுது. இவன் ஏன் காஜாவே போட்டுட்டு இருக்கான்? எல்லா ரீல்ஸுமே வந்து பிஃபோர் ஆஃப்டர் போட்டு காஜாவே போட்டுட்டு இருக்கான். இவன் பாத்தீங்கன்னா வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணாம வெறும் ஏதோ இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணி ஏதோ ஓட்டிட்டு இருக்கான். பொங்கலுக்கு வந்து கரும்பு சாப்பிடணும். கரும்பு யாராச்சும் இப்படி சாப்பிடுவாங்களா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கு. இந்த கரும்பு சாப்பிடறது தான் ரியலிஸ்டிக்கா இல்ல. இது ஒண்ணுதான் ஃபிகர் அவுட் பண்ண முடியுது. பேசிக்கலா லைட்டா அவன் பாத்தீங்கன்னா காஜா போடுறான். எதுக்குன்னா இவன் இதுல ஏதோ அக்கௌண்ட்டை வச்சு மை எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் வேற எதுக்கும் பல்லானதுக்கு அனுப்புறான். இதெல்லாம் வந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க நண்பர்களே. பார்த்து வந்து எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறது இப்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதான் பிரச்சனையே. இதுல எல்லாம் போய் ஏமாந்து போறீங்கன்னா ஒன்னும் சொல்ல முடியாது. நீ வாங்க வேண்டியவன் தான், ஏமாந்து போக வேண்டியவன் தான். பட் இருந்தாலும் ஒரு ஜெனரல் பப்ளிக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிளாமரை விட்டுருங்க. ஒருத்தங்க டான்ஸ் ஆடி வீடியோ போடுறாங்க, அந்த மாதிரிலாம் ஏஐ வீடியோ அப்படி தெளிய வேண்டியதுதான். நல்லா இருந்தா கூட வேற யாராவது போட்டதை வந்து ஏஐ வச்சு கவர் போட்டிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இன்னொரு அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா 1,37,000 ஃபாலோவர்ஸ். எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டுக்குள்ள என்ன எக்ஸ்க்ளூசிவா போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. கன்ஃபார்ம் ஆனா வந்து ஏதாச்சும் பல்லானதை தான் போட்டுட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் இந்த அக்கௌண்ட்லாம் பாத்தீங்கன்னாவே தெரியுது இதெல்லாம் கன்ஃபார்ம் ஏஐ வீடியோன்னு டப்புன்னு பார்த்தா அடுத்த செகண்ட் தெரியுது. எனக்கு இருக்கிறதுல ஆச்சரியக்குறியா இருந்தது வந்து அந்த அனன்யா மாரிமுத்து தானே, அதுதான் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சுங்க. பட் என்னோட அசம்ஷன் என்னன்னா இதெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். கொஞ்சம் ஏஐ யூஸ் பண்ணிருக்க நாலேஜ் இருக்கு. இந்த வீடியோஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து டப்புன்னு அடுத்த செகண்ட் நீங்க வந்துட்டு ஏஐன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அடுத்த செகண்ட் ஈஸியா தெரிஞ்சிருது. இதெல்லாம் வந்து ஏஐன்னு கன்ஃபார்ம் தெரியுது. ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஒரிஜினல் ஸ்கிராச்ல இருந்து ஏஐ வச்சு ஜெனரேட் பண்ணிருக்காங்க. அதாவது வெறும் ப்ராம்ப்ட் பண்ணி இதை வந்து ஜெனரேட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த அனன்யா மாரிமுத்து இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு. நான் சொல்றேன் என்னால கண்டுபிடிக்க முடியல. அது ஏன்னு நான் ஒத்துக்கிறேன், எழுதி தரேன். என்னால வந்துட்டு டப்புன்னு நான் பார்த்தேன், ஓ யாரோ பெண்மணி அழகா இருக்காங்க அப்படிதான் நானும் நினைப்பேன். சத்தியமா டப்புன்னு வந்து ஏன்னு டப்புன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி யாரோ ஏதோ ஒரு இன்ஃபுளுசர், ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரோ ஏதோ ஒரு பெண்மணியோ வந்துட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டப்பிங் வீடியோ போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க போவேன், இந்த ரீல்ஸ் எடுத்துப்போம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பூஷான் உன் பேர் என்ன இப்படி எல்லாம் வருது இல்ல. இது வந்து நிஜத்திலேயே வந்து வேற ஏதாச்சும் ஒரு பெண்மணி நிஜமா ஒரு மனுஷங்க வந்துட்டு பூஷான் உன் பேர் என்ன இந்த மாதிரிலாம் வந்து ரீல்ஸ் போட்டுருந்துருப்பாங்க. மேபி ரீல்ஸ் போட்டிருக்கலாம், இல்லாட்டி இன்னொன்னு இருக்கலாம். இவங்க வந்து வேற யாராச்சும் வச்சு இந்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் பண்ண வச்சு ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கலாம். அந்த கேரக்டருக்கு மேல ஒரு ஏஐ கேரக்டர் அப்படியே ஒரு ஃபில்டராட்ட போட்டுதான் இப்படி கொண்டு வராங்க. சோ அதனாலதான் வந்து அந்த மூவ்மெண்ட் எல்லாம் ரொம்ப நேச்சுரலிஸ்டிக்கா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கிராச்ல இருந்து ப்ராம்ப்ட் பண்ணியே உருவாக்கியிருக்காங்க. அதனாலதான் வந்து அவ்வளோ இந்த மூவ்மெண்ட் அப்படி ஒரு ஸ்லோ மோஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இதெல்லாம் வந்து ப்ராம்ப்ட் பண்ணி எடுத்துக்கிறனால தான் அப்படி வருது. பட் இது வந்து ஏதோ ஒரு பெண்மணி போட்ட வீடியோ மேல இதை வந்து ஒரு ஃபில்டராட்ட போட்டு தான் இதை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. பேசிக்கலி ஒருத்தவங்க வீடியோ இருக்கு, அதுக்கு மேல ஒரு ஃபில்டராட்ட போட்டு இப்படி கிரியேட் பண்றாங்க. ஏன் இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி எடுக்கணும். இன்னொரு ஆப்ஷன்ல இருக்கு, நீங்க ஒரு கிளவியா இருக்கலாம், இந்த கிளவி மூஞ்சி மேல ஒரு ஃபில்டராட்ட போட்டு அப்படியே ஒரு அழகான பெண்மணியா மாத்திரலாம். இருங்க காமிக்கிறேன். இது பாருங்க, சைனாவோட ஏதோ ஒரு கிளவி பாத்தீங்கன்னா இந்த பூனைக்குட்டியோட அந்த காது மாதிரி எல்லாம் போட்டு உட்காந்து ட்ரீம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா தெரியாம அவங்க கேமரா சைடு போகும்போது அந்த ஃபில்டர் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால இப்படி ஆயிட்டாங்க. அந்த
நினைச்சு பாருங்க நீங்க இன்கேஸ் வந்து இதை பார்த்துட்டு வாவ் such a cute girl இவங்க இந்த ஸ்ட்ரீம்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்பேன். கடைசியில பார்த்தா அது ஒரு 80 வயசு கிளவி வந்து ரூம்ல உட்காந்து ஏதோ ஒரு வீடியோ செஞ்சு போட்டு இருந்திருக்கும். அந்த கிளவி தாங்க இது லிட்டரலா ஏதோ ஒரு கிளவி வந்துட்டு இதுல அல்டிமேட் இதை பார்த்துட்டு சில பேர்லாம் காஜ் ஆயிட்டு இருப்பானுங்க. ஓ மை காட், ஏதோ ஒரு கிளவி வந்துட்டு இப்படி பண்றீங்க. இத்தனோடு சோறு தண்ணிக்காக எவ்வளவு வேலை பண்ண வேண்டியது இருக்கு. இந்த கிளவி பார்த்தாவே தெரியுது எப்படி ஒரு 50 வயசு எல்லாம் இருக்கும்ட்டு. எனிவேஸ் நண்பர்களே, இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஏஐ இன்ஃப்ளூயன்சர் கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கேன். எப்போ எப்படி கறப்பாங்கன்னு தெரியாது. காஜா போயிட்டு எவனாச்சும் போயிட்டு வந்து ஏய் இந்த பொண்ணு அழகா இருக்கால அவளுக்கு மெசேஜ் பண்ணுவோம்னா மெசேஜ் போட்டு இருக்காது, அது பொண்ணே இருக்காது. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.